இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜெயில் கைதிகளுக்கு கூட ஜெயிலுக்குள்ள பேசுறதுக்காவது உரிமை இருக்கும். எங்களுக்கு அது கூட கிடையாது. இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத எங்க வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க நிலைமை அவ்வளவுதான், ரொம்ப மோசமா போயிடும். என்ன சொல்றீங்க? பொம்பளைங்க வெளியில யார்கிட்டயுமே பேசக்கூடாதா? ஆமாங்க, அப்படி பேசினா வெளி உலகத்தை யாராவது எங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்கல்ல. அப்படி கத்து கொடுத்துட்டா நாங்க அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவோம்ல. அதனாலதான் அவங்க உங்களை மிரட்டுறதுக்கு பேர் அதிகாரம் இல்ல, அவங்களுக்கு அவங்க மேல இருக்க பயம். இப்போ பூட்டின வீட்டோட பூட்டு இருச்சான்னு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றத கேட்டுட்டு நடக்கணும். எது சொன்னாலும் தலையாட்டணும், அவ்வளவுதான். அப்படி இருந்தா 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம், போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கொடுமை. இந்து எங்களாலலாம் அப்படி இருக்கவே முடியாது. நீங்கலாம் அவங்கள எதிர்த்து பேசினதே இல்லையா? அப்படி நினைச்சதே இல்ல. சத்தமா பேசுறாதீங்க, அவங்களுக்கு யாருக்காவது கேட்டு போகுது. ஏங்க இவ்ளோ வீக்கா இருக்கீங்க, ஏதோ தப்பா இருக்கு. இவ்ளோ வீக்கா இருக்க நீங்க எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்ப அந்த டாக்குமெண்ட் கருணா கையில இருக்கு, அவன்கிட்ட இருந்து எடுத்து தர முடியுமா உங்களால? என்ன இப்படி முழிக்கிறீங்க? அவனை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? எனக்கு பயம்தான். ஆனா இந்தோ பயப்படவே மாட்டா. அவன் விஷயத்துல ரொம்ப தைரியமான பொண்ணு, ஈஸியா எடுத்து கொடுத்துருவா. அக்கா அப்படியே கழண்டுக்கிறீங்களே. சும்மா இரு, நிஜமா தான் சொல்றேன். இந்து எடுத்து கொடுத்துருவா. இந்து உங்களால முடியும்ல அக்கா. அவன் கொஞ்சம் முரடு பிடிக்கிறவன் தான். அண்ணனுங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா உசுரை கொடுத்து அவன் அதை பாதுகாப்பான். இது சொத்து டாக்குமெண்ட், அவன் விடுவானா? கொஞ்சம் கஷ்டம், ஆனா நாங்க ட்ரை பண்றோம். இந்த பேச்செல்லாம் கிடையாதுங்க. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், புரியுதா? டேடே ஏண்டா நீ? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல போய் நீங்க அதை பண்ணா நாங்க இதை பண்றோம்னு சொல்லி இதை வச்சு டீல் பேசிட்டு இருக்க. இருக்கட்டும்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம்.